Dear students, I am Revati. 12th standard exercise 1.1 la last 15th sum. So decrypt the received encoded message 2 minus 3 ங்கிற matrix and 24 matrix with the encryption matrix minus 1 minus 1 2 1 and the decryption matrix as its inverse, where the system of codes are described by the numbers 1 to 26 to the letters A to Z respectively and the numbers 0 to be a blank space. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு கோடிங் மெத்தட். இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம வந்து கொடுக்குற கோடிங்கை பொறுத்து அது அவுட்புட் கொடுக்கும் இல்லையா, சேம் அதே மெத்தடில் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்கிற இந்த ரெண்டும் என்கோடட் மெசேஜு. இதில் இந்த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது குறியாக வச்சு இதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூவை இந்த என்கோடட் மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு எகெயின் ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ அந்த மேட்ரிக்ஸை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது, என்ன லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்த கிவன் மேட்ரிக்ஸ், இது என்ன மேட்ரிக்ஸ்? என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். ஸோ லெட் த என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு -1 -1 2 1. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு HA. அப்போது ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது -1 -1 2 1 கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது -1 தென் +2 ஈக்குவல் டு 1. 1 is not equal to 0. அப்போ 1 is not equal to 0னா நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போது நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ஏ இன்வர்ஸ் ஃபார்மில் எழுதும்போது 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு HA. ஸோ 1 பை 1ங்கிறது டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ, HAங்கிறது மேட்ரிக்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டயகனலுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஃபைனலாக A inverse equal to 1 1 -2 -1 அப்படிங்கிற A inverse matrix. இப்போ இந்த A inverse matrix தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா decryption matrix அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? ஸோ hence the decryption matrix is நம்மளுக்கு கிடைச்ச A inverse தான் அந்த decryption matrix. இப்போ 1 1 -2 -1. ஆர் யூ கிளியர்? இப்போ அந்த கோட் மேட்ரிக்ஸையும் டீகோடிங் மேட்ரிக்ஸையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதணும். அப்போது ஃபஸ்ட்டு கோடட் ரோ மேட்ரிக்ஸ் என்னென்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் இந்த மேட்ரிக்ஸ் என்னது? டீகோடிங் மேட்ரிக்ஸ். டீகோடிங் மேட்ரிக்ஸ். அப்போது கோட் ரோ மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன? 2 -3. அப்போது ஃபஸ்ட்டு 2 கமா வரக்கூடாது, 2 -3ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதணும். -2 -1. அப்போது இந்த ரோ எடுத்து இந்த ரெண்டு காலத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதும்போது இதுதான் வந்து டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் ஆன்சர். அப்போது 2 1s are 2, minus into minus +6, then 2 1s are 2, minus minus +3. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் என்னது? 8 and 5 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. 8 and 5 ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 20 and 4. அதே மேட்ரிக்ஸுக்கும் இதே மல்டிபிள் பண்ணும்போது 24 மேட்ரிக்ஸ் ரோ மேட்ரிக்ஸ் எடுத்து 1 1 -2 -1 கூட மல்டிபிள் பண்ணும்போது again what we get? Open the matrix. 20 1s are 20 -8, then 20 1s are 20, then 4 1s are -4. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது மேட்ரிக்ஸ் 20ல் 8 செப்பரேட் பண்ணால் 12, 20ல் 4 செப்பரேட் பண்ணால் 16. அப்போது இந்த ரெண்டு தான் டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ். இந்த டீகோடட் ரோ மேட்ரிக்ஸ் ரெண்டையும் வச்சுட்டு நம்ம வந்து என்ன லெட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப்
decoded matrix is என்னென்ன கிடச்சிச்சு 8 and 5ங்கிற ஒன் ஆஃப் த ரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து 12 and 16 அப்படிங்கிற ரோ மேட்ரிக்ஸ். இப்போது 8 and 5 and 12 and 16. Now 8th இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 8th இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் 8th பிளேஸில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஆல்ஃபபெட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற லெட்டர் ஹெச். நெக்ஸ்ட்டு 5th. ஸோ 5th இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ் அப்படிங்கும்போது ABCDE. அப்போ 5th லெட்டரில் என்ன வருது? இ வருது. அப்போது நெக்ஸ்ட் லெட்டர் வி ஃபைண்ட் அவுட் இ. நெக்ஸ்ட் என்ன கோடு கொடுத்துருக்காங்க? 12. அப்போ 12th இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது ஆல்ஃபபெட் லெட்டர் என்ன வரும்னு செக் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ் ABCDEFGHIJKL. அப்போ என்ன கிடைக்குது நம்மளுக்கு? எல். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறது 16 மட்டும்தான். அப்போ 16ஓட லெட்டர் என்ன வரும்? அண்ட் 16th இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இஸ், அப்போது எல் வந்து 12னா எல்க்கு அப்புறம் LMNOP. அப்போது 16 லெட்டர் என்ன வருது? பி வருது. இப்போ இந்த லெட்டர் ஃபார்ம் பண்ணுற லெட்டர் வேர்டு வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? HELP, help. ஸோ therefore thus the receiver reads the messages as என்னென்னு ரீட் பண்ணுவாங்க? ஹெல்ப் அப்படிங்கிற மெசேஜ் தான் கோடிங்காக வந்து என்ன பண்ணுவாங்க? ரீட் பண்ணுவாங்க. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.